புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு பகுதிகள் பட்டதாரி பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பெண்ணின் காதலன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் அவரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் பெண்ணின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரியபிட் பகுதியை சார்ந்தவர்கள் பால்ராஜ் மகேஸ்வரி தம்பதியினர். கூலி தொழிலாளியான இவர்களுக்கு விக்னேஷ் கணேஷ் என இரு மகன்களும் ஸ்ரீலேகா வயது 24 என்கின்ற பிஎஸ்சி பட்டதாரி மகளும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று பால்ராஜின் மனைவி மற்றும் மகன்கள் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் ஸ்ரீலேகா மட்டும் தனியாக இருந்துள்ளார். பால்ராஜ் அருகே உள்ள கோவிலில் படுத்திருந்தார். அப்போது மதியம் 3 மணியளவில் ஸ்ரீலேகா கோவிலிலிருந்து தனது தந்தையிடம் செல்போனை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது தாய் வேலை முடித்து வந்து பார்த்தபோது நைலான் புடவையால் ஸ்ரீலேகா தூக்கிட்டு தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவரது தாய் அலறியுள்ளார். அதில் அவரது தந்தை மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஸ்ரீலேகாவை மீட்டு அருகே உள்ள மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு ஸ்ரீலேகாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறி உடலை உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து பால்ராஜின் அளித்த புகாரின் அடிப்படையில் திருக்குனூர் போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ஸ்ரீலேகாவின் தற்கொலைக்கு காரணம் அதே பகுதியை சார்ந்த முகிலன் என்பவரும் என்றும் அவரை 4 வருடங்களாக ஸ்ரீலேகா காதலித்து வந்த நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி முகிலன் ஏமாற்றியதன் விரக்தியில்தான் ஸ்ரீலேகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் முகிலனை உடனடியாக கைது செய்து உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்றும் இல்லையெனில் பெண்ணின் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மண்ணாடிப்பட்டு பெரியபிட் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த திருக்குனூர் போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முகிலனிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி டிராவல்ஸ் உரிமையாளரிடம் ரூபாய் 4.53 மோசடி செய்த வழக்கில் நகைக்கடை உரிமையாளர்கள் இருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி டிராவல்ஸ் உரிமையாளர் நாராயணனிடம் ரியல் எஸ்டேட் தொழில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 4.53 கோடி மோசடி செய்த வழக்கில் நகைக்கடை பங்குதாரர்களான முகமது ரியாஸ் மற்றும் நாகூர் மீரான் ஆகிய இருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இந்த மோசடி தொடர்பாக நாராயணன் அனுப்பிய பணம் பல்வேறு வங்கிக் கணக்குகள் வழியாக மணிகண்டன் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. மோசடி செய்யப்பட்ட தொகைகள் ரூபாய் 33 லட்சம் இந்த இருவரின் தொடர்புடைய கணக்குகள் மூலமாக பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே முக்கிய குற்றவாளிகளான மணிகண்டன், கங்காதேவி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 7 பேரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உருளையன்பேட்டையில் ரவுடியை தாக்கி கொலை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சார்ந்தவர் அருண் மரியநாதன், வயது 36. ரவுடியான இவர் மற்றும் இவரது நண்பர் ஜீவானந்தபுரத்தை சார்ந்த ரகு ஆகியோர் மீது ஆந்திராவில் நடந்த ராக்கி ரமேஷ் கொலை வழக்கு, புதுச்சேரியில் பல்வேறு அடிதடி வழக்குகளும் உள்ளன. இதற்கிடையே இவரது நண்பரான ரகுவிற்கும் கோவிந்தசாலையை சார்ந்த சோனி, கென்னடி நகரை சார்ந்த நாகராஜ் இடையே ரவுடிகளில் யார் பெரியவர் என்பதில் முன்விரோதம் இருந்து வந்தது. அருண் மரியநாதன் ரகுவின் நண்பர் என்பதால் கடந்த 14ஆம் தேதி சோனி, நாகராஜ், தட்டாஞ்சாவடியை சார்ந்த இலால் ஆகியோர் அவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த மண்வெட்டி, சுத்தி மற்றும் மரக்கட்டை ஆகியவற்றால் அருண் மரியநாதனை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயமடைந்த அருண் மரியநாதனை அருகிலிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அருண் மரியநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் 3 பேர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இந்நிலையில் வழக்கில் தலைமறைவாக இருந்த அருண், சோனி வயது 32, நாகராஜ் வயது 33, லால் வயது 33 ஆகியோரை நேற்று முன்தினம் புதிய பேருந்து நிலையம் அருகே பதுங்கியிருந்த போலீசார் கைது செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 3,25,752 ரூபாயை
சைபர் கிரைம் கும்பல் மோசடி செய்துள்ளது. தட்டாஞ்சாவடி பகுதியை சார்ந்த நபரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலை இருப்பதாகவும் அதில் வரும் டாஸ்கை முடித்தால் பணம் சம்பாதிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பி அவர் 45,000 ரூபாய் வரை பணத்தை அனுப்பி ஏமாந்தார். வெளியூர் பகுதியை சார்ந்த நபரின் கிரெடிட் கார்டு கணக்கிலிருந்து மர்ம நபர்கள் 1,98,120 ரூபாயை அவருக்கு தெரியாமல் எடுத்திருக்கிறார்கள். குண்டுபாளையம் பகுதியை சார்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை தனியார் நிதி நிறுவன ஊழியர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். பின் குறைந்த வட்டியில் 4 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி செயலாக்க கட்டணமாக 76,742 பெற்று ஏமாற்றியுள்ளார். ரெட்டியார்பாளையம் பகுதியை சார்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் செயலி மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் வீட்டில் இருந்தே பகுதி நேர வேலை செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளனர். இது நம்பி அந்த பெண் செயலாக்க கட்டணமாக 4,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். தட்டாஞ்சாவடியை சார்ந்த நபரை சமூக வலைதளம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆபாச வீடியோ கால் மற்றும் விபசார சர்வீஸ் என கூறி 4,000 பெற்று ஏமாற்றியுள்ளனர். இவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தனியார் நிறுவனம் தயாரித்து ஏவிய ராக்கெட் வெற்றி பெற்றதற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், இந்தியாவில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம்-1 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஆய்வு மையத்திலிருந்து சனிக்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாற்று சாதனை இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்ப திறனையும் தனியார் துறையின் பசுமை மற்றும் ஆராய்ச்சி ஆற்றலையும் உலக அரங்கில் உயர்த்தி காட்டும் முக்கிய மைல்கல்லாகும். இவ்வெற்றி நாட்டின் இளம் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும். இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள இந்த மகத்தான சாதனைக்கு மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல உலகத்தர சாதனைகளை இந்தியா படைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. பேட்மிண்டன் வீராங்கனை சிந்துவிற்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், ஜப்பான் ஓபன் 2026 பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிந்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்த வீராங்கனை சிந்துவிற்கு வாழ்த்துக்கள். கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் மூலமாக உலக அரங்கில் இந்தியாவின் புகழை மீண்டும் உயர்த்தியுள்ள சிந்துவின் சாதனை இளம் வீரர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும். எதிர்காலத்திலும் இதுபோன்ற வெற்றிகளை பெற்று நாட்டிற்கு பெருமை பெற்றுத்தர வாழ்த்துக்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கறிக்கோழி நிறுவனங்களின் புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று புதுச்சேரி கறிக்கோழி வியாபாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் கோழிகளை ஏற்றும் வரை தீவனம் வழங்கும் புதிய நடைமுறைக்கு புதுச்சேரி அனைத்து கறிக்கோழி மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவால் வியாபாரிகளுக்கு நஷ்டம், இறைச்சி தரம் மற்றும் பொது சுகாதாரம் பாதிக்கப்படும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. பழைய நடைமுறையை மீண்டும் அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக வியாபாரிகளுடன் இணைந்து கால வரையற்ற கடையடைப்பு மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் எச்சரித்தார். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் ஞானபிரகாச ரெட்டியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது படத்திற்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசுவாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை மாநிலம் கரியமாணிக்கத்தை சார்ந்த புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் ஞானபிரகாச ரெட்டியார் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மக்களவை எம்பி வைத்திலிங்கம், காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தாவேகா வேட்பாளருமான பெரியசுவாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் சேகர் ரெட்டியார், செல்வம் உட்பட ஸ்ரீதர் குடும்பத்தினர் மரியாதை செலுத்தினர். பின்னர் கரியமாணிக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு எழுது பொருட்கள் ஆகியன வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 1000 வீடுகளில் சூரிய ஒளி மின்திட்டம் அமைக்க மின்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுகுறித்து மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுச்சேரி மின்துறை சூரிய ஒளி மின்சக்தியை அதிகரிக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மாநிலத்தில் 91.29 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் வணிக கட்டடங்கள் 49.68 மெகாவாட் பங்களிப்புடன் முதலிடத்தில் உள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் 18 மெகாவாட், நிறுவனங்களில் 9.2 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதர இடங்கள் மூலமாக 12 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. இந்நிலையில் மின்சாரத்துறை 4 கிராமங்களை தேர்வு செய்து அங்குள்ள 1000 வீடுகளில் இலவசமாக சூரிய ஒளி மின் தகடுகளை பொருத்தி 2 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய திட்டமிட்டு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. கிராமங்களை தேர்வு செய்யும் பணிகள் காரைக்காலில் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசின் பிரதமர் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 200 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர்களின் வீடுகளில் அரசே நேரடியாக செலவு செய்து சூரிய ஒளி மின் தகடுகளை பொருத்தும். நுகர்வோரின் தேவைக்கு போக எஞ்சியிருக்கும் மின்சாரம் புதுச்சேரியின் பொது மின் தொகுப்பில் சேர்க்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிராமங்களுக்கு ரூபாய் 259 ஃபைபர் இணைய சேவை வழங்கப்படுவதாக BSNL அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி BSNL அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவின் கிராமப்புறங்களில் மலிவான விலைகள் அதிவேக இணைய வசதியை வழங்க BSNL நிறுவனம் முடிவு செய்து மாதம் ரூபாய் 259ற்கு புதிய கிராமப்புற ஃபைபர் நுழைவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புற வீடுகளுக்கு அதிவேகமாக ஃபைபர் டு தி ஹோம் பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குகிறது. வீட்டிலேயே அதிவேக இணையதள வசதியை பெற முடியும் என்றும் BSNL பாரத் நெட் திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி உள்ளடக்கிய கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இணைப்பை முன்பதிவு செய்ய வாடிக்கையாளர்கள் இணையதளத்தில் விவரங்களை முன்பதிவு செய்யலாம் அல்லது வாடிக்கையாளர்கள் சேவை மையத்தை அணுகலாம். இந்த திட்டத்தின்படி மாதம் 700 GB அதிவேக டேட்டாவுடன் இந்தியா முழுவதும் வரம்பற்ற இலவச தொலைபேசி அழைப்புகள் உள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் அரசு பணிமனைகளில் ஓடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளால் நாள் ஒன்றிற்கு ரூபாய் 7 லட்சம் அரசிற்கு இழப்பு ஏற்படுவதாக ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி PRTC தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக மக்களுக்கான போக்குவரத்து சேவை குறைந்து வருகிறது. மேலும் பணிமனைகள் நிறுத்தப்பட்டுள்ள பேருந்துகளால் புதுச்சேரியில் ஒரு நாளைக்கு ரூபாய் 4.5 லட்சமும் காரைக்காலில் ரூபாய் 2.5 லட்சமும் இழப்பு ஏற்படுவதாக தெரிகிறது. இதனால் நிரந்தர தினக்கூலி ஒப்பந்த மற்றும் வவுச்சர் அடிப்படையில் பணி செய்து வரும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு 15 நாட்களுக்கும் குறைவாகவே பணி வழங்கப்பட்டு ஊதியம் வழங்கப்படுவதால் ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் PRTC ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் அம்மையார் கோவில் அருகே அசைவ உணவகத்தை அகற்றக் கோரி விஸ்வ ஹிந்த் பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் உள்ளது. இக்கோவிலில் எதிரே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை அகற்றக் கோரியும் இந்துக்கள் மத்தியில் அவப்பெயரை உண்டாக்கும் விதத்தில் செயல்படும் மாவட்ட நிர்வாகம், நகராட்சி காவல்துறை ஆகியவற்றின் செயல்பாடுகளை கண்டித்தும் விஸ்வ ஹிந்த் பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர் வெங்கடாசலம் தலைமை தாங்கினார். முன்னதாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று அம்மையார் கோவில் எதிரில் உள்ள அசைவ உணவகத்தின் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக ஊர்வலத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினர். போலீசார் சமாதானம் செய்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதில் RSS மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட விஸ்வ ஹிந்த் பரிஷத் தலைவர் விஜயன், பாஜ மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ரசாயன தொழிற்சாலையில் ரசாயன கலன் வெடித்தது. 15 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பட்டினம் வடக்கு வாஞ்சூரில் கெம்பிளாஸ் சன்மார் லிமிடெட் என்ற ரசாயன தொழிற்சாலையில் PVC எனப்படும் பாலிவினைல் குளோரைடுக்கான மூலப்பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன.
தொழிற்சாலையில் எத்திலீன் ட்ரைகுளோரைடு சேமித்து வைக்கப்பட்டிருந்த கலன் நேற்று காலை பலத்த சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்து 100 அடி உயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்ததால் தொழிற்சாலையை சுற்றியுள்ள வடக்கு வாஞ்சூர் மக்கள் கண் எரிச்சலாலும் 15 பேர் மூச்சு திணறலாலும் அவதிப்பட்டனர். பலர் மயக்கமடைந்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மழைக்கால அங்கி சீருடைகளை அமைச்சர் சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திச்செட்டைப்பேட்டையில் உள்ள பண்டிட் துரைசுவாமி அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு இலவச மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை, பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அரசு வழங்கும் நலத்திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பள்ளி தலைமை ஆசிரியர் உஷா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சேதரப்பட்ட மயிலம் இந்தியா புதுவை மாநிலம் பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை தந்த தொழிலாளர்கள் சேதரப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக பணியாற்றிய 5 தொழிலாளர்களை கம்பெனி நிர்வாகம் முன் அறிவிப்பின்றி திடீரென்று வேலைநிறுத்தம் செய்ததால் நிர்வாகத்தை கண்டித்து மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிலாளர்கள் நலச்சங்கம் CITU சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் கடந்த 5 நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட்டு வேலைநிறுத்தம் செய்த 5 தொழிலாளர்களின் குடும்ப நலன் மற்றும் கடந்த 30 ஆண்டுகளாக நிறுவனத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணியினை கருத்தில் கொண்டு வேலைநிறுத்தம் செய்த சக தொழிலாளர்களை வேலை அமர்த்தம் செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் CITU தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். மங்கலம் தொகுதியில் கறவை பசு மானிய திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மங்கலம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசு வழங்கும் திட்டம் குறித்து விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திட்டத்தின் தகுதிகள், நடைமுறைகள் மற்றும் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தவும், மானிய தொகைக்கு பதிலாக கால்நடை தீவனம் வழங்கவும் பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். கூட்டத்தில் துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கருவாடிக்குப்பத்தில் அமைந்துள்ள சிவாஜி கணேசன் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியின் தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், இந்திராநகர் தொகுதியை சார்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி, முத்தியால்பேட்டை தொகுதி செயலர் ராகுல் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க கோரி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்காக்களை ஒதுக்கி மக்கள் நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் சட்டமன்ற வளாகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்சி அமைந்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் அரசு நிர்வாகமும் மக்கள் நலத்திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் எழிலன் நோக்க உரையாற்றினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். இதில் AIYF மற்றும் AISF நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கோசி சந்திரன் நினைவேந்தல் நிகழ்வில் MP ராமதாஸ் கலந்து கொண்டு கோசி சந்திரனின் படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். மறைந்த சமூக ஆர்வலர் கோசி சந்திரனின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அனைத்து மீனவ இயக்கங்கள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் இணைந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி MP பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, பேராசிரியர் பெரியாண்டி ஆகியோர் கோசி சந்திரனின் படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கோசி சந்திரனின் நினைவேந்தல்
மலர் வெளியிடப்பட்டது. ராமஜெயம், குமரன், பேராசிரியர் மாசிலாமணி, முனைவர் செல்வகுமாரி, முனைவர் வல்லத்தான் வேலு, தர்மராஜ், குமார் உள்ளிட்டோர் மலரை வெளியிட்டு முதல் பிரதியை பெற்றுக் கொண்டனர். ரூபேஷ், அசோக், வெங்கடசு பெருமாள், குமார், கஜேந்திரன், பத்மநாபன் உள்ளிட்ட இயக்க நிர்வாகிகள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேகர் உத்ராடம், ரவிக்குமார், கனகசபை, கந்தமாறன், கதிரவன், மணிமேகலை, யுவான், முரளி, ஜெயகவி, ஜெயந்தி, தீபா, பாஸ்கர், கருணாநிதி உள்ளிட்ட தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். முடிவில் கோசி சந்திரனின் மகன் பிரவீன்காந்த் நன்றியுரை வழங்கினார். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் மாணவர் கிஷாந்த் அபினவ் நீட் யூஜி 2026 தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் 553வது இடத்தை பெற்று புதுச்சேரியில் முதலிடம் பிடித்தார். தேர்வு தயாரிப்பு சேவைகளில் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் புதுச்சேரி பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவரான கிஷாந்த் அபினவ் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான 2026இல் 720ற்கு 670 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் 553ஆம் இடத்தையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். மேலும் ஆகாஷ் பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் நாடு தழுவிய அளவில் முதல் 10 இடங்களுக்குள் 4 மாணவர்களும், முதல் 50 இடங்களுக்குள் 18 மாணவர்களும், முதல் 100 இடங்களுக்குள் 41 மாணவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களை ஆகாஷ் நிறுவன துணை மண்டல இயக்குநர் சிவபிரசாத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பாராட்டுகள் தெரிவித்து வாழ்த்துக்களை கூறினார்கள். இதுகுறித்து மாணவன் கிஷாந்த் அபினவ் கூறியதாவது: அகில இந்திய தரவரிசை 553ஐ பெற்றது ஒரு கனவு நனவானது போன்றது. என் மீது எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருந்த என் பெற்றோருக்கும் தொடர்ச்சியான வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் அளித்த ஆகாஷ் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்று குறிப்பிட்டார். துணை மண்டல இயக்குநர் சிவபிரசாத் கூறியதாவது: கிஷாந்தின் இந்த சாதனை ஒட்டுமொத்த ஆகாஷ் குடும்பத்திற்கும் ஒரு பெருமைக்குரிய தருணம் என்றும் தெரிவித்தார். நீட் அல்லாத படிப்புகளுக்கு ஜூலை இறுதியில் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. சென்டாக் மூலமாக பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் சேர்வதற்கு நிகழாண்டு கடும் போட்டி நிலவுகிறது. பொறியியல் படிப்புகளில் 6490 இடங்கள் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் 4320 இடங்கள் என மொத்தமாக 10810 இடங்களுக்கு 12885 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தாலும் சீட் மேட்ரிக்ஸ் மற்றும் இறுதி தரவரிசை பட்டியல் வெளியீட்டிற்காக மாணவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைமுறைகளை விரைந்து முடிக்க தேசிய அளவிலான கல்வி அமைப்புகள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் பொறியியல் மாணவர் சேர்க்கையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 33 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதன்படி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டார். அதேபோல தன்வந்திரி நகரில் சீனியர் எஸ்பி கலைவாணன், சைபர் கிரைமில் சீனியர் எஸ்பி ராகவ், போக்குவரத்து வடக்கு பிரிவில் சீனியர் எஸ்பி திவ்யா, திருபுவனையில் எஸ்பி சுப்பிரமணியன், கரையம்புத்தூரில் எஸ்பி ஜிந்தா கோதரராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 57 புகார்கள் பெறப்பட்டு 33 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தம் 146 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர். ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் மேற்கு மாவட்ட தலைவராக ரஞ்சித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் மேற்கு மாவட்ட தலைவராக திருபுவனை பெரியபட் பகுதியை சார்ந்த ரஞ்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன ஆணையை மாநில தலைவர் அமுதரசன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, விக்னேஷ், கந்தசுவாமி உள்ளிட்டோர்
ரஞ்சித்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் குற்றச்சம்பவங்கள் மற்றும் விபத்தை தடுக்கும் வகையில் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த நிதிகள், வீதி பெயர் பலகைகள், பிரதிபலிப்பு கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் முதல்கட்ட பணியை தொடங்கி வைத்தார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. வில்லியனூர் தொகுதி முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் முதல் கட்டமாக தில்லைநகர் பகுதியில் இந்த பணி தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். கல்வி சீர்திருத்தவாதி சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கல்வி சீர்திருத்தவாதியும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் நடைபெற்று வரும் ஜனநாயக போராட்டங்களை மத்திய அரசு ஒடுக்குவதாக கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராஜா திரையரங்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள், கட்சியின் தொண்டர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் ஜனநாயக அமைப்புகளின் பிரதிநிதிகள் திரளாக பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், கல்வியில் சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும், அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை பாதுகாக்க வேண்டும், மாநிலங்களின் கல்வி உரிமைகள் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாதைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்கள் சட்டப்பேரவை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலம் நடத்தப்பட்டது. மத்திய மாநில அரசை கண்டித்து வெங்கடசுபா ரெட்டி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. சங்க தலைவர் வல்லவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ராஜ், அன்பு, நிலவன், செல்வம், சந்தோஷ், மது, ஆறுமுகம், பச்சையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ஆணைக்கு எதிராக நீக்கியதை கண்டித்தும் தன்னிச்சையாக நீக்கிய உத்தரவை வாபஸ் பெற்று மீண்டும் அனைத்து விளையாட்டு சங்கங்களுக்கும் அங்கீகாரம் வழங்க வேண்டும், விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் ஊர்வலமாக வெங்கடசுபா ரெட்டியார் சிலையிலிருந்து மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக ஜென்மராகினி மாதா கோவில் அருகில் நிறைவடைந்தது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஆப் 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் அருகில் பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஆப் நிறுவனத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரெயின் பிரேக்கர்ஸ் சென்னை நிறுவனர் அம்பிகா விஸ்வேஸ்வரன், எஸ்வி வித்யாலயா நிறுவனர் அனுராதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். விழாவையொட்டி மாண்டசரி ஆசிரியர் பயிற்சி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் பயிற்சி முகாம், ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஓவிய போட்டியில் பங்கேற்ற நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு ஓவியம் வரைவது, கேரம், யோகா, சிலம்பம் உள்ளிட்ட திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் சிறப்பாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா முறைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடப்பாண்டில் முதல் 6 மாதங்களில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 86,271 பேர் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் முக்கிய போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை தீவிர அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துதல், மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் ஆகியவை தடுக்க சிறப்பு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில், அதாவது ஜனவரி முதல் ஜூன் 2026 வரை புதுச்சேரியில் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட
86,271 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் விவரங்கள் பின்வருமாறு: தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிய 30,342 பேர், வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்திய 10,185 பேர், வாகனம் ஓட்டிய 482 சிறார்கள், மதுருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய 392 பேர், சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டிய 3,881 பேர், எதிர் திசையில் வாகனம் ஓட்டிய 5,377 பேர், சிவப்பு இலக்கை மீறி சென்ற 4,736 பேர், ஏர்ஹாரன் பயன்படுத்திய 200 பேர், மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர் பயன்படுத்திய 29 பேர், அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டிய 647 பேர் மீது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக பயணிகளை ஏற்றி சென்ற 161 பேர் மற்றும் பிற போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 29,831 பேர், மொத்தம் 86,271 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாவட்ட செயலாளர் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் பள்ளித்தன்னல் அண்ணாநகர் முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பூஞ்சோலைக்குப்பம் மற்றும் ராஜபுத்திரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சி கொடியேற்றம், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், இனிப்பு வழங்குதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 200 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூரில் வன்னியர் சங்க 48வது தொடக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூரில் மாநில வன்னியர் சங்கத்தின் 48வது தொடக்க விழா மாநில செயலாளர் ஹரி ஏற்பாட்டில் நடைபெற்றது. கள்ளிப்பட்டி ஆறுமுகம் தலைமை தாங்கினார். பாமக மாநில இளைஞரணி செயலாளர் பிரதீப்குமார், மாநில இளைஞரணி தலைவர் மணிரத்னம், சிறப்பு விருந்தினர் கலைவாணன் உள்ளிட்ட மாநில தொகுதி மற்றும் கிளை நிர்வாகிகள், முன்னாள் தலைவர் பகண்டை மணி, சமூக சத்தியானந்தம் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். அரசூர் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் நடந்த காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், ரவிக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தல்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவு காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அரசூர், குளத்துமேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். மரக்காணம் அருகே பெரியாண்டவர் சுவாமிக்கு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடத்தை ஏந்தி ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மரக்காணம் அருகே கந்தாடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பெரியாண்டவர் கோவிலில் 2ஆம் ஆண்டு உற்சவ விழாவையொட்டி 300 பால்குட அபிஷேக விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கந்தாடு திரௌபதியம்மன் கோவிலில் இருந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்து பெரியாண்டவர் சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்தனர். இதில் கந்தாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரசூர் குளத்துமேடு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் நடந்த ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட அரசூர் குளத்துமேடு அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பூசாரிகள் தாலாட்டு பாடல்கள் பாடி வழிபாடு நடத்தினர். இதில் அரசூர் குளத்துமேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவினை தொடர்ந்து சுமங்கலி பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும்
கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஒட்டம்பாளையம் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய 35ஆம் ஆண்டு செடில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியர்பட்டி கொம்யூனுக்குட்பட்ட ஒட்டம்பாளையத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு செடில் திருவிழா நடைபெற்றது. இதில் செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், ஆலய நிர்வாகிகள், கிராம மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி கிருஷ்ணநகர் கங்கையம்மன் ஆலயத்தில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கிருஷ்ணநகர் 20வது கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் நாளை முன்னிட்டு அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி கிருஷ்ணநகர் செல்வமுத்து விநாயகர் ஆலயத்திலிருந்து வரிசை தட்டுகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கங்கையம்மன் ஆலயத்தை அடைந்தன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் நடத்தப்பட்டு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் முதலியர்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் மகளிருக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.